மதுரையில் முக்கியமான ஒரு பஸ் நிறுத்தத்தில் ஒரு அப்பாவும் பையனும் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த பையன் ரொம்ப சுட்டி. அங்கே நின்று கொண்டிருக்கும் போதே சேட்டை பண்ணிக்கொண்டே இருந்தான். அப்பொழுது ஒரு சிறுவன் அங்கே வந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அந்த அப்பாவும் மகனும் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு வந்தான். அந்த நேரத்தில் அங்கே பாப்கார்ன் வியாபாரி ஒருவர் வந்தார். தன் அப்பாவோடு இருந்த சிறுவன், அப்பா எனக்கு பாப்கார்ன் வாங்கித்தாங்க அப்பா என்று கேட்டான். அப்பாவும் காசு கொடுத்து 2 பாப்கார்ன் வாங்கி தன்னோட பையனுக்கு ஒன்றை கொடுத்து விட்டு அங்கே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த சிறுவனிடம் ஒன்றை கொடுத்தார். சற்று நேரம் கழித்து ஒருவர் மாதுளம்பழம் விற்பதற்காக கொண்டு வந்தார். மீண்டும் பையன் அப்பாவிடம், அப்பா மாதுளம்பழம் வாங்கித்தாங்க என்று கேட்டான். அப்பா 1 கிலோ பழம் வாங்கி அதில் அந்த பிச்சைக்கார பையனுக்கு 2 பழத்தை கொடுத்தார். பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த பையனுக்கோ ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் அந்த அப்பாவும் பையனும் போக வேண்டிய பஸ் வந்தது. அவர்கள் போக வேண்டிய ஊருக்கு போக பஸ் ஏறிவிட்டார்கள். கவனித்தீர்களா நண்பர்களே? இப்படித்தான் இந்த உலகத்தில் கடவுள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, கடவுளிடம் வேண்டுதல் செய்யும் அனைவருடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார், உதவி செய்வார். ஆனால் அவருடைய வீடாம் பரலோகம் என்னும் சொர்க்கத்திற்கு செல்லும் போது உலகத்தில் உள்ள எல்லோரையும் அழைத்து செல்ல மாட்டார். அவருடைய பிள்ளைகளை மட்டும் அழைத்துச் செல்வார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவர் தங்கள் பாவத்திற்கான தண்டனையும் ஏற்றுக்கொண்ட இரட்சகர் என்று அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை தன்னோடு அழைத்துச் செல்வார் என்று கடவுள் கொடுத்த வேதம் சொல்லுகிறது. நம்மை உண்டாக்கிய கடவுளோடு நித்திய காலம் வாழ இயேசுவை விசுவாசிப்போமா?